எப்படி தானா திறந்துச்சு? குஷி சீக்கிரம் எழுந்து போய் அதை என்னன்னு பாரு. தாமினி கிட்ட இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்கு, எது வேணுமோ எடுத்துக்கோ. இந்த ட்ரெஸ் தான் ராதா போட்டுப்பா. ராதா இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பா. வாவ், தினம் பால் குடிக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்கு போல. இந்த ஸ்டூபிட் தம் தான் தேவையில்லாம டயட்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பிரயோஜனம்? எவ்வளோ ஹெவியா இருக்கா அவ. ஆனா ராதாவை பாரு, எவ்வளோ லைட்டா இருக்கா. இந்த அட்சதையை வாங்கிக்கோங்க, சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு தான் தெரியும். குஷிக்கு அம்மா கிடைக்கணுங்கிற ஆசையில தான் நான் இதெல்லாம் பண்றேன். அவளுக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கணும். ஆனா அவளும் இங்க இல்ல. அதுவும் இல்லாம என்னோட ஒவ்வொரு கஷ்டமான நேரத்திலையும் என் கூடவே இருந்தவ, எனக்கு தைரியத்தை கொடுத்தவளும் இல்ல. அப்ப நான் செய்யறது சரிதானா? மோகன், ராதாவும் குஷியும் இந்த கல்யாணத்துல இல்லைங்கிறது உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், அதே அளவு வருத்தம் எனக்கும் இருக்குப்பா. இந்த குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் உன் கல்யாணத்துல கலந்துக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். குடும்பங்கிற வார்த்தைக்கு அதுதானே பார்த்தோம். சுக துக்கம்னு எல்லாத்துலயும் எல்லாருமே பங்கெடுத்துக்கணும். ஆனா நாம என்ன பண்றது? ராதாவுக்கும் குஷிக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல. நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே ராதாவும் குஷியும் ஆசைப்படுறாங்க. ஆமா மோகன், இதை நானும் என்னைக்கும் மறுத்தது இல்லையே. ஆனா நாம என்ன பண்ண முடியும்? இந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் அவங்க இஷ்டப்படி நடந்துக்கிறாங்க. எது சரி எது தப்புன்னு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ கவலைப்படாத மோகன், முதல்ல இந்த கல்யாணம் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பேசி சால்வ் பண்ணலாம். நீ கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருப்பா. இன்னைக்கு உன்னோட கல்யாணம் மோகன்.
இந்த மாதிரி ஏன் செய்வாங்கன்னு தெரியாது. ஆனா நீ என்ன ரெடி பண்ணும் போது நீயும் இதுதானே எனக்கு பண்ணுவ. நானும் அதுதான் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணா யாரோட கண் திருஷ்டியும் படாம இருக்கும். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா ஏன் எனக்கு டிஎஸ் வருதுன்னு தெரியல. இது ஆனந்த கண்ணீர்னு சொல்வாங்க. ஓஹா, பாட்டி என்கிட்ட சொல்லிருக்காங்க இது ஹாப்பினஸ் ஓட டிஎஸ்ஸா. மோகனையா, பாம்பு கடியில இருந்து ரவுடிங் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ஒருவேளை என்னால் அடுத்த வாரம் தப்பிக்க முடியாம போயிடுச்சு. மோகனையா. நீங்க ஏன் உயிரையும் குஷியோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. இந்த தடவை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, விதி தோத்துருக்கு. யாரோ வராங்க போல இருக்கே. தாமினி அம்மா நில்லுங்க. ரெண்டு பேரும் வராளுங்களே, என்னாச்சு? தாமினியை கூட்டிட்டு போலாமா? ஐ லவ் யூ ராதா. நான் இப்போ வந்துடுறேன். எதுக்கு கீர்த்தி? நான் தான் என் பொண்ணை கீழே கூட்டிட்டு வர மாட்டேனா என்ன? நீ போ. உங்க பொண்ணை கீழே கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல தாமினி அம்மா. என்கிட்ட கேட்டா அவளை ரூம்குள்ளேயே லாக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனா என்ன பண்றது, தாமினியை நான் தான் கூட்டிட்டு வரணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனால நான் தானே கூட்டிட்டு போனோம். போலாமா? இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ள போய் ராதாவை பார்த்துட்டாங்கன்னா எங்க வண்டவாளம் மொத்தமும் தண்டவாளம் ஏறிடுமே. காவேரி பாட்டி ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்களே இது தாமினி கிடையாதுன்னு. ஆமா குஷி, தாமினி அம்மாவோட மூளை ரொம்ப அதிகமாவே வேலை செய்யும். அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்ன பண்றது? உனக்கு தான் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையே என் பொண்ணை கீழே கூட்டிட்டு போய் உட்கார வைக்க. அப்புறம் எதுக்காக வந்த? போ கீழே. என்ன பண்றது? நானே கூட்டிட்டு வரேன்.
தாமினி அம்மா. இந்த ராதா செத்து தொலைட்டும். அடடா, என் பொண்ணு தாமினிய கல்யாண கொலுத்துல பார்க்கணும்னு நான் எத்தனை நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன் கடவுளே. தப்பா நினைக்காதீங்க கடவுளே, நான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் தான். இதோ இந்த ராதா இருக்காளே, இந்த 2 அடி சூனியக்காரி பண்ண வேலையில என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுல. இன்னும் மிதி, நல்லா மிதி, நல்லா மிதி. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டி. தாமினி அம்மா கதவை தரங்க. மோகன், மோகன், நீ ஏன்பா மணமேடையில இருந்து எந்திரிச்சு வந்த? நீ ஏன்பா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? நீ முதல்ல இங்க வா. என்ன எதுன்னு மாப்பிளையும் ஷேக்கரும் பாப்பாங்க. நீ வாப்பா. அவங்களால முடியாதுமா, இது ஃபியூஸ் போயிடுச்சு. அப்படியா? உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ எங்கடா கத்துக்கிட்ட எல்லாத்தையும்? மோகன், எனக்கு கட்டிங் பிளேயர் கொடு. ஹே, கட்டிங் பிளேயர் இல்லம்மா, கட்டிப்புடின்னு சொல்லணும். வா. என்ன பண்ற? ஹே. நான் கேட்டது கட்டிங் பிளேயர். ஓ, இதுவா? ஃபோக்கஸ். இப்போ கத்துக்கிட்டா நாளைக்கு உனக்கு உதவும். நான் கத்துக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதான் லைஃப் லாங் நீ என் கூடவே இருக்க போறல. லைட்டு தான் போயிடுச்சு, ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? டாட்டூ. டாட்டூ? சரியா? இல்ல. நீ விளையாடுனது இல்லையா? அதோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? என்ன? கேமோட ரூல்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, இதுல எந்த ரூல்ஸும் கிடையாது. டேய் சொல்றா. அது துளசி கத்து கொடுத்தா. ஆக்சுவலா இந்த நேரத்துல ராதா இருந்தா அவ கூட 2 நிமிஷத்துலயே சரி பண்ணிடுவாள்ல. அப்படியா? ராதாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? அது சரி, ராதாவுக்கு தெரியாத வேலைன்னு ஒண்ணு இருக்கா என்ன? இந்த உலகத்துல ராதாவால செய்ய முடியாத வேலைன்னு எதுவும் இல்லை. அப்படியா? அப்படின்னா ராதா அப்படியே துளசி அணி மாதிரியே இருக்கால்ல? கரெக்ட். தாமினி அம்மா, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கல, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவள. ஐயோ கடவுள் கிருஷ்ணா, ஒருவேளை பெரிய பாட்டி தாமனியோட ஃபேஸை பார்த்துட்டாங்கன்னா? தாமினி அம்மா கதவை தரங்கன்னு சொல்றேன்ல. தாமினி அம்மா, இவ்வளவு நேரமா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாமினி அம்மா கதவை தரங்க. தாமினியோட கையில இன்னும் அந்த கயிறு இருக்கே, அதனாலதான் என்னால அவகிட்டயே போக முடியாது. குஷி, இப்போ நீதான் ஏதாவது பண்ணி ஆகணும். படுத்துறா இவ வேற. இல்ல, முதல்ல இவளை ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் அவளை பாத்துக்கிறேன்.
கடவுளே, நீங்க தான் பார்த்துக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன கொளுத்திடலாம் போல இருக்கு. சூனியக்காரி. இல்ல, ஐய, உன் மூஞ்சியவா பாப்பா. ஒரே ஒரு தடவை என் பொண்ணோட அழகான முகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ நான் பெரிய பாட்டி ராதாவை பாத்திரக்கூடாது. கடவுளே, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். மோகன், நீ முதல்ல கீழே இறங்கி வா. இத பாரு, முகூர்த்த நேரம் வேற முடிய போகுது. ஏன் தான் இந்த கல்யாணத்துல இவ்ளோ தடங்கள் வருதோ எனக்கு தெரியல. மோகன், நீ அந்த வேலையை விடு. நான் எலக்ட்ரீஷியனை வர சொல்றேன். மாப்பிள்ள, எலக்ட்ரீஷியனை முதல்ல கூப்பிடுங்க. இல்ல முடிஞ்சிரும். நில்லுங்க மாப்பிள்ள, நில்லுங்க. அதான் முடிஞ்சிரும்ன்றால, முடிஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நேரம் தான்மா. தாமினி, எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே எந்த தடையும் இல்லாம உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும். ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது பேச. பேசுமா. ஏன் அமைதியா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வெளிய கேடுகட்டு அந்த கீர்த்தி நிக்கிறாளே, அதனாலதான் நீ அமைதியா இருக்கியா? இவ்வளவு நேரமா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவை தரங்க. அவளுக்கு நாம பேசுறது கேட்டுற கூடாதுன்னு தானே? என் பொண்ணு எவ்வளவு பெரிய புத்திசாலி. இந்த புத்திசாலி மேல யாரு கண்ணும் பட்டுடவே கூடாது. ஆமா. ஆனா உன்னோட அழகான முகத்தை நான் ஒரு தடவை பாத்துக்கிறேனே.